இவ்வளவு பெரிய இன்சிடென்ட் நடந்தும் விஜய் இன்னுமே களத்துல வராம அறிக்கை விட்டுட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய ஒர்ஸ்டான விஷயம். அண்ட் இந்த வீடியோல இத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா விஜயோட ரியாக்ஷன் பார்க்கிறோம், டிவிகேவோட ஃபேன்ஸோட ரியாக்ஷன்ஸ். எதுக்கு டிவிகே தொண்டர்கள்னு சொல்லாம டிவிகேவோட ஃபேன்ஸ் அப்படி சொல்றான் அப்படின்னா, டிவிகே வந்து விஜயோட ஃபேன்ஸ், அதாவது நடிகர் மூலமா நடிப்பு மூலமா வந்த சம்பாரிச்ச மக்கள் அதை ஓட்டா கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிற விஜய். இது எல்லாருமே மேக்ஸிமம் விஜய் சப்போர்ட் பண்ற எல்லாருமே வந்து யங்ஸ்டர்ஸ். ஒரு 70 to 80% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இதெல்லாம் யங்ஸ்டர்ஸ். அது மட்டும் இல்ல, இன்னும் சொல்ல போனா வந்து 18 இயர்ஸ் கீழே பாத்தீங்கன்னா டீனேஜர்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருப்பாங்க. அண்ட் இந்த சப்போர்ட்டர் எல்லாமே ஒரு காலத்துல வந்து நாம் தமிழர் கட்சிக்கு போவாங்க. அண்ட் நாம் தமிழர் கட்சியோட இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த டைம்ல விஜய் வந்து திடீர்னு இந்த அரசியல் வந்ததுனால நாம் தமிழருக்கு யூத் பவர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த கட்சி இப்போ ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிவிகேக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்துருக்கு. ஜஸ்ட் பை ஒரே ஒருத்தரால விஜய். இவரு ரீசெண்டா நடந்த கரூர் இன்சிடென்ட்ஸ்ல அவரோட ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒர்ஸ்டா இருக்கு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணிருக்கலாம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் இந்த வீடியோல எப்படி ஒரு ஃபர்தரா வந்து டிவிக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும் ஆஃப்டர் திஸ் இன்சிடென்ட். டிவிக்கே வந்து இந்த அளவுக்கு பண்றது வந்து ரொம்ப தப்பான விஷயம். விஜய் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே வந்து அந்த இடத்துல போயிட்டு களத்துல நின்று இருக்காங்க. களத்துல நிக்கிற ஜஸ்ட் லைக் தட் ஆறுதல் சொல்றோமோ இல்லையோ, நானும் இருக்கேன், இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி. பட் டிவிக்கேக்காக ஒரு தொண்டர்களாகவும் ஒரு ஃபேனாகவும் அந்த இடத்துல வந்த எல்லாருமே டிவிக்கே தான். 30 to 50 பலியானாலும் எல்லாருமே டிவிக்கே தான். அப்படி அந்த தலைவனா வந்து விஜய் வந்து அந்த இடத்துல இல்லை அப்படின்ற டெஃபினட்டா ஒரு ப்ராப்ளம் தான். அப்படி அந்த ப்ராப்ளமா இருந்தாலும் அதுக்கு ஒரு அறிக்கை மட்டும் விட்டு இருந்தா டெஃபினட்டா அந்த விஷயம் வந்து சரியாவாது. அதுக்கு 20 லட்சம் மட்டும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றது டெஃபினட்டா வந்து உயிரை இழப்பதற்கு ஒரு காசை மட்டும் கொடுத்துட்டா இது போதுமா அப்படின்னு கேட்டா டெஃபினட்டா கிடையாது. இந்த இன்சிடென்ட் வந்து ரொம்ப பெரிய ஒர்ஸ்டான சுச்சுவேஷனா அமையும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதுவே பீப்புள் வந்து ஆட்டோமேட்டிக்கலா வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இப்போ இந்த இன்சிடென்ட்லயே விஜய் இங்க வர மாட்டாரு, அவர் பொலிட்டிக்கல் லீடர் ஆகி ஒரு நல்ல ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டாரு அப்படின்னா எப்படி வந்து நெக்ஸ்ட் வருவாரு ஒரு இன்சிடென்ட்டோ ஒரு ப்ராப்ளமோ நடக்குதுன்னா. இதுதான் காமனா இருக்கிற ஒரு கொஸ்டின் பீப்புள் கிட்ட, இந்த சோசியல் மீடியாலயும் சரி எல்லா சைட்லயுமே சரி காமனா வைக்கிற கொஸ்டின். இந்த ப்ராப்ளத்தை எப்படி டேக்கிள் பண்ணணும் அப்படின்னா இந்த டைம்லயே மட்டும்தான் டேக்கிள் பண்ண முடியுமே தவிர்த்து வேற எதுவும் முடியாது. ஒரு ஒரு அவருக்கு ஏதாவது நடக்குமோ, அவருக்கு ஏதாச்சும் ஆகுமோ அப்படின்னு நினைக்கிறத விட அவர் ஸ்ட்ரெயிட்டா வந்து மக்கள் காலத்துல நின்னா மட்டும்தான் அவரோட அரசியல் வந்து வின் பண்ண முடியும். இதனால வந்து அரசியல் அவருக்கு பின்னடைவு நடக்குமா அப்படின்னு கேட்டா, இந்த இன்சிடென்ட் வச்சு கூட அவருக்கு வந்து நல்ல ஒரு ஓட்டு கிடைக்க முடியும். எப்போ அப்படின்னா அவரோட ரியாக்ஷன் வந்து கரெக்டா இருந்தா. டிவிகேவோட பீப்புள்ஸ் வந்து ஜஸ்ட் அந்த 39 பேர் இறந்தது கூட பார்க்காம வி சப்போர்ட் டு த டிவிகே, வி சப்போர்ட் டு த விஜய் அண்ணா அப்படின்னா ஒரு ஃபார்மேஷன், ஒரு ஈவெண்ட் ஃபார்மேஷன் அப்படின்றது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் அந்த ஈவெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் நீங்க வாங்க அப்படின்னு சொல்றது யாரு சொன்னாலும் அதுதான் காரணம். ஒரு இடத்துல வந்து ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் அப்படின்றது இருக்கணும். அப்படி ப்ரொடெக்ஷன் அப்படின்றது இருந்தாதான் அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு இம்பாக்டும் நல்ல ஒரு விஷயம் கொடுக்க முடியும். அப்படி இந்த ப்ரொடெக்ஷன் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வரக்கூடாது, வரவாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும். பட் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் வந்து நிறைய நடந்துட்டு இருக்கும். பட் அவர் இருக்க ஃபேன் பேஸ், சப்போர்ட்டர் பேசஸ்க்கும் யங்ஸ்டர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வழினால இந்த இவ்வளவு பெரிய இம்பாக்ட் இவ்வளவு பெரிய விஷயம் நடக்குது. இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து எந்த அளவுக்கு எப்படி டேக்கிள் பண்ணணும் அப்படின்னா, இனிமேட்டு அந்த ரோட் ஷோ ஆகட்டும், நிறைய விஷயங்கள் வந்து எல்லாமே வந்து பொதுக்கூட்டமா ஒரு அப்படின்ற மாதிரி வச்சிருக்கணுமே தவிர்த்து இந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் வந்து கொடுக்கறதே கூடாது. இதுக்கு முன்னாடி வந்து ரீசெண்டா வந்து சொல்லுவாங்க, விஜய்
டிவிகே கேட்ட இடம் வந்து கொடுக்கல, அதான் ப்ராப்ளம் அப்படின்ட்டு. பட் அந்த இடம் வந்து ஆட்டோமேட்டிக்கலா சொல்ல போனா அது ரொம்ப நேரோவான பிளேஸ். 2 பக்கம் வந்துட்டு 2 வழிச்சாலையா இருக்கு இந்த ரோடு. பட் அது வந்து ஒரு வழிச்சாலை தான். ரொம்ப ஒரு நேரோவான குறுகியவான இடம். ஒரு இடத்துக்கு போனா அப்புறம் திருப்பி வர முடியாத அளவுக்கு ரொம்ப ஒரு நேரோவான பிளேஸ். பட் அந்த இடத்த வந்து வாங்கியிருக்காங்களே தவிர்த்து அந்த அளவுக்கு அவங்களுடைய பிளானிங் வந்து ரொம்ப கொஞ்சம் ஒஸ்டா தான். என்னதான் ஒரு ஓட்டை வாங்கணும், என்னதான் ஒரு இம்பாக்ட கொடுக்கணும், ஒரு நல்ல ஒரு கொள்கையை வச்சிருந்தாலும் ஜஸ்ட் லைக் தட் அவங்கள ஆர்கனைஸ் பண்ற டீம்னால தான் ப்ராப்ளம். அந்த ஆர்கனைஸ் பண்ற டீம்னால இவ்வளவு பெரிய தவறான நேம் வந்து விஜய்க்கு வந்திருக்கு. அவர்னால எதனால ப்ராப்ளம் இருக்கா, அவர்னால ஏதாச்சும் ஒரு இம்பாக்ட் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா வந்து இந்த ஆர்கனைஸ் பண்ற டீமை வந்து ரீகன்சிடர் பண்ணணும். அண்ட் ஆர்கனைஸ் பண்றவங்க எல்லாருமே எல்லா சைட்ஸ் ஆஃப் கார்னர்ஸும் எஸ்ஓபில இருந்து எல்லாமே பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போன வீடியோல சொல்லியிருக்கேன். அண்ட் எல்லா விஷயம் பார்த்திருந்தாங்க அப்படின்னா இந்த இவ்வளவு பெரிய சேதங்கள் நடந்திருக்காது. இத வந்து இன்னும் ஒரு அறிக்கை விடுறதை விட நேரடியா வந்து பீப்புளை காமிச்சா மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். மற்றபடி இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் வந்து வேற எங்கேயுமே கிடையாது. எப்படி டிவிக்கே வந்து இன்னும் இப்படியே பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா டெஃபினட்டா வந்து ஒரு எட்டனதர் பொலிட்டிக்கல் பார்ட்டியா இருக்கிறத விட ரொம்ப டவுன்ல போயிடுவாங்க. ஒரு இம்பாக்ட் கொடுக்க முடியுன்ற ரேஞ்ச்ல இருக்க பொலிட்டிக்கல் பார்ட்டி இது ஒரு நார்மலான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணோட்டத்துக்கு வந்துடும். ஒரு உயிர் அப்படின்றது வந்து ஜஸ்ட் லைக் தட் 20 லட்சத்துக்குள்ள அடங்காது. இத வந்து டிவிக்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அட்லீஸ்ட் டிவிகேவோட தொண்டர்களாச்சும் அந்த இடத்துல போயிட்டு ஆறுதல் சொன்னாங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு இம்பாக்ட கொடுக்க முடியும். கம்ப்ளீட்டான மீடியா கவரேஜ் எல்லாமே அந்த கரூரை சுத்தியே தான் இருக்கே தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. அந்த கரூர்ல கம்ப்ளீட்டா டிவிக்கே உள்ள வந்து ஒரு ஹெல்ப் பண்ணா மட்டும்தான் அவங்களோட அரசியலோட விஷயங்கள் நிலைக்குமே தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.